திருமாவளவன் ஒரு விஷயத்த சொல்லணும், தன்னுடைய மனசாட்சிப்படிதான் பேசுறாரா என்பதை அவர் மனசு தொட்டு பார்த்து சொல்லணும். திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும் என்று எவ்வளவு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பக்தர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்க வந்து எங்க பாஜக மாநில தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், கைது செய்து விடுவிக்கப்பட்டார். இப்படி அராஜகம் நடந்தது. அவர் கூட்டணியில் தானே இருக்காரு. ஏங்க இப்படி அராஜகம் பண்றீங்க? பக்தர்கள் வந்து சாமி கும்பிடுறதுக்கு போறதுக்கு ஏன் அனுமதிக்கல அப்படின்னு ஸ்டாலின் கேட்கணும்ல. கடவுள் முருகன் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினோட இருக்காருன்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. அது ஸ்டாலின் சொல்லுங்க. ஸ்டாலின் சொல்ல வேண்டியது, முருகன் என் கூட இருக்காரு, நான் முருகன் கோயிலுக்கு போறேன், முருக பக்தர்கள்ட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், திரும்புறதுல நான் மிகப்பெரிய ஒரு அநீதி இளைவிச்சிட்டேன், அதுக்காக நான் இப்ப முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இங்க வந்து மொட்டை அடிக்க சொல்லுங்க. RSS 100 ஆண்டுகளை கடந்து மக்கள் சேவையில ஒரு மகத்தான சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன். எந்த ஒரு அமைப்பும் கூட 100 ஆண்டுகள் ஒரு சேவை மனப்பான்மையோடு வேலை செய்கின்ற அமைப்பு நீங்க கண்ணில் காட்ட முடியாது, RSS தவிர்த்து. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஒரு பழி சொல்லுவது அல்லது அல்கோரிதமுடன் இணைத்து பேசுவதெல்லாம் அவர்கள் வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் RSS காரர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி ஆட்டம் போறது காரணமே வந்து அதிமுக அவங்க வந்து ரொம்ப இடம் கொடுக்குறாங்க, பெரியார் வழியில இனிமே தமிழ்நாடு செல்லாது, இதுக்கு முழு காரணமா இருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது திருமாவளவன் எங்க கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர் தான், எங்க கூட்டணியில இருந்தா எம்எல்ஏ ஆனவர். ஸோ அவர் வந்து இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறனால அந்த கூட்டணியை பத்தி பேசுறாரு. ஆனா திருமாவளவன் ஒரு விஷயத்த சொல்லணும், தன்னுடைய மனசாட்சிப்படிதான் பேசுறாரா என்பதை அவர் மனசு தொட்டு பார்த்து சொல்லணும். மக்களுக்கு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருப்பது திருமாவளவன். இந்த பக்தர்கள் வந்து முருக பக்தர்கள் வந்து எவ்வளவு நாள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கு. அந்த மக்களுக்காக அவர் என்னைக்காவது குரல் கொடுத்திருக்காரா? திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும் என்று எவ்வளவு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பக்தர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்க வந்து எங்க பாஜக மாநில தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், கைது செய்து விடுவிக்கப்பட்டார். இப்படி அராஜகம் நடந்தது. அவர் கூட்டணியில் தானே இருக்காரு. ஏங்க இப்படி அராஜகம் பண்றீங்க? பக்தர்கள் வந்து சாமி கும்பிடுறதுக்கு போறதுக்கு ஏன் அனுமதிக்கல அப்படின்ட்டு ஸ்டாலின் கேட்கணும்ல. இதே ஒரு மற்ற நான் பேர் சொல்ல விரும்பல, வேற மாற்று மதங்கள்ல இருந்தா ஒரு நேரம் சும்மா இருப்பாரா? போயிருப்பாருல்ல. எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது போய் சர்ச்சுகளுக்கு போறாங்க, வரிசை கட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி மதச்சார்பின்மை அனைத்தையும் எல்லாம் ஒன்னா கடைபிடிக்க வேண்டும். துறை எல்லாமே வந்து என்னன்னா அது வந்து சர்வே கல்லுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மலை மேல மக்கள் நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாக மக்கள் வந்து அதை நம்புகிறார்கள். இது வந்து ஏற்கனவே அங்க வந்து தீபம் ஏற்றி கொண்டிருந்தார்கள், இடையில அது தீபம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது அரசாங்கத்தினுடைய ஓட்டு வங்கி அரசியலுக்காக, திமுக ஓட்டு வங்கி அரசியலுக்காக இது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து அவர்களுடைய ஆண்டாண்டு கால நம்பிக்கையை உறுதி செய்யப்பட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. சொல்றாரு, நேற்று நடந்த அந்த மாநாட்டுல பாஜக கமலாலய என்ன அறிக்கையை கொடுக்குதோ அது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரோட லெட்டர் பேர்ல வந்து வெளியிடுறாரு. அவர் கூட்டணி கட்சிகளுக்கு அவர் தான் எழுதி கொடுக்குறாரா? இல்ல ஸ்டாலின் வந்து அவங்க கூட்டணி கட்சிக்கு அவர் தான் எழுதி கொடுக்குறாரான்னு கேட்கிறேன். நீங்க இதான் பேசணும், நீங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரா? அவங்க கட்சி என்ன, அவங்க கட்சிக்கு அவங்களுடைய கொள்கை இருக்கிறது. அவர்கள் ஒரு கூட்டணி என்பது ஒரு காமன் நம்ம வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். திமுகவை அழிக்க வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த காமன் அஜெண்டாவோடு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் முருகன் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினோட இருக்காருன்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. அது ஸ்டாலின் சொல்லுங்க. ஸ்டாலின் சொல்ல வேண்டியது, முருகன் என் கூட இருக்காரு, நான் முருகன் கோயிலுக்கு போறேன், முருக பக்தர்கள்ட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், திரும்புறதுல நான் மிகப்பெரிய ஒரு அநீதி இளைவிச்சிட்டேன், அதுக்காக நான் இப்ப முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இங்க வந்து மொட்டை அடிக்க சொல்லுங்க. மொட்டை கூட அடிக்க வேணாம், வந்து சாமி கும்பிட்டு போக சொல்லுங்க. சார், மதுரை மக்கள் வந்து மத நல்லிணக்கத்தை விரும்புறாங்க, மதவெறிக்கெல்லாம் இங்க இடமே இல்லை, இது வந்து மதநல்லிக்க பூமி அப்படின்ற மாதிரி சு வெங்கடேசன் மதுரை MP சொல்லியிருக்காரு. ஆனா சாமி கும்பிடணுன்றது ஒவ்வொருவருடைய உரிமை. என்ன இது சாமி கும்பிடணும் உடனே அது மதமா? கோயிலுக்கு போய் என்னுடைய வழிபாட்டு உரிமையை வந்து நான் நிறைவேற்றுவேன் என்பது வந்து ஒரு இது மத வெறியா? கோயிலுக்கு போகணுன்றது மத வெறியா என்ன? கோயில் வாசல்ல இருந்து நம்ம பேசுறோம், எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போறோம். எதுக்கு போறோம்? நம்மளுடைய இறை நம்பிக்கை. ஒவ்வொருவரும் நம்மளுடைய குளம் சார்ந்த கோயில்கள் இருக்கிற அந்த கோயில்கள் சார்ந்து நம்ம கோயில்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறது காலங்காலமாக நம்ம ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தெய்வங்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம்.
நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவதற்கு எதிராக வந்து திருமாவளவன் போராட்டம் பண்ணும்போது அவருக்கு வந்து கிரீடமும் வேலும் கொடுக்கப்பட்டது. தேர்தல் வர்றதுனால இது போற நாடகமா? இங்க வந்து எதிராக போராட்டம் நடத்துறாரு. அப்ப அதுல வேலை கொடுக்குறாருன்னா அது அவரே சொல்லி வச்சுதானே கொடுக்கறதா இருக்கும். அதனால இந்த திருப்பரங்குன்றம் முருகன், ஆறுபடை முருகர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நடக்கின்ற அட்டூழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்தினுடைய அட்டூழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற நேரமும் குறித்து விட்டது. இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. நன்றி அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.